போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த டேஃப் ஐஏஎஸ் அகாடமியோட பொது தமிழ் புத்தகத்தோட பாகம் 3 இலக்கியம் தமிழ் அறிஞரும் தமிழ் தொண்டும் புத்தகம் தயாராகிடுச்சு. ஸோ இந்த புத்தகத்தோட முழு விளக்கத்தை பார்க்கலாம். இதில் என்னென்ன கண்டென்ட் இருக்குது, ஸோ அதோட சிறப்பு அம்சங்கள் என்ன, அதை நம்ம எப்படி வாங்கலான்ற மாதிரி எல்லா டீட்டெயிலுமே நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு புது பாடத்திட்டத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு புத்தகம் தான். இதில் மொத்தம் 3வது பாகம் இது. நம்ம ஆல்ரெடி 2 பாகங்கள் போட்டிருக்கோம். பாகம் 1 பார்த்தீங்கன்னா இலக்கணமும் சொல்லகராதியும் இருக்கும். பாகம் 2 பார்த்தீங்கன்னா எழுதுதல் திறன், கலைச்சொற்கள், வாசித்தல் மற்றும் புரிந்து கொள்ளுதல் திறன், எளிய மொழிபெயர்ப்பு அது கொடுத்துருப்போம். அதை தொடர்ந்து இப்போ பாகம் 3 பார்த்தீங்கன்னா இலக்கியம் தமிழறிஞரும் தமிழ் தொண்டும் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் கொரியரில் வாங்கிக்கலாம், இல்லை நம்மளோட வெப்சைட்லேயே நீங்கள் இதை ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ ஏப்ரல் 1 தமிழகத்தில் இருக்கிற 70 கிளைகளிலுமே நீங்கள் நேரடியாகவே இந்த புத்தகத்தை வாங்கிக்கலாம். ஸோ ஆன்லைனில் ஆர்டர் பண்ண விரும்புகிறவங்க நான் சொன்ன நம்பர்லையும் ப்ளஸ் வெப்சைட்லேயும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். சரியா? சரி, இந்த புத்தகத்தோட சிறப்பம்சத்தை பார்க்கலாமா? ஸோ இதுதான் அட்டைப்படம். ஸோ பாகம் 3 இலக்கியம் தமிழ் அறிஞரும் தமிழ் தொண்டும். இப்போ பாடத்திட்டத்தில் பார்த்தீங்கன்னா அழகு 7ன்னு கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு தெரியும், மொத்தம் 7 அலகுகள் 100 மதிப்பெண்கள். சரியா? அதில் 6 அலகுகள் இலக்கணம் சம்மந்தப்பட்டதாக இருக்கும். அதுக்கு தான் 2 பாகங்கள். இது 3வது பாகம் முழுக்க இலக்கியம் தமிழ் அறிஞரும் தமிழ் தொண்டும் தொடர்பானது. இதோட சிறப்பு என்னென்னா முழு வண்ண புத்தகமாக இந்த புத்தகத்தை நாங்கள் தயார் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் இருக்கிற அனைத்து பக்கங்களும் உங்களுக்கு முழுமையாக வண்ண புத்தகமாக தயாராகிருக்கு. ஏன்னா நம்ம அகாடமியில் ஆல்ரெடி பழைய பாடத்திட்டத்தில் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாகவே இலக்கியத்துக்குன்னு ஒரு பெரிய புத்தகமும் தமிழ் அறிஞரும் தமிழ் தொண்டுக்கு ஒரு பெரிய புத்தகம் போட்டிருப்போம். ஸோ அதனால் இந்த கண்டென்ட் ஒன்று நம்மளுக்கு புதுசு இல்லை. ஸோ கண்டிப்பாக நியூ புக்கு, ஓல்டு புக்கு, ப்ளஸ் இப்போ சிறப்பு தமிழ் புத்தகங்கள் 2003 எடிஷன் புக்கு, ப்ளஸ் அதை தாண்டி இவங்க தொடர்பான எதிர்பார்க்கப்படுற தகவல்கள் எல்லாத்தையும் திரட்டி ஒட்டுமொத்தமாக உருவாக்கப்பட்டது தான் நம்ம ஆல்ரெடி வச்சுருந்த புக்கே. சரியா? ஸோ அப்போ அதை இன்னுமே மெருகேற்றி தான் அந்த புத்தகம் போட்டிருக்காங்க. அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இலக்கியம் தமிழ் அறிஞரும் தமிழ் தொண்டும் செய்யுள் உரைநடையில் நீங்கள் முழுமையான மதிப்பெண் எடுக்கிறதுக்கு உறுதுணையாக இருக்கும். இந்த ஒரு புத்தகத்தை நீங்கள் முழுமையாக படிச்சுட்டாலே கண்டிப்பாக அந்த இலக்கியம் தமிழறிஞரும் தமிழ் தொண்டும் பகுதியில் கண்டிப்பாக உங்களுக்கு மதிப்பெண் மிஸ் ஆக வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ சிறப்பு அம்சத்தை நம்ம ஒரு சாம்பிள் காப்பிலாம் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி டேஃப் தமிழ் துறை இல்லாமல் அந்த புத்தகம் சாத்தியமே இல்லை. ஸோ இந்த புத்தகத்துக்கு உழைச்ச அனைத்து ஆசிரியர்களும் நன்றி. ஸோ பாருங்கள், 296 பக்கங்கள். ஸோ நீங்கள் 10% டிஸ்கவுண்ட்டில் இந்த புத்தகத்தை வாங்கிக்கலாம். ஏப்ரல் 1 அனைத்து கிளைகள்லையும் கிடைக்கும். இல்லை நீங்கள் கொரியர் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம், இல்லை வெப்சைட்லேயும் நீங்கள் ஆர்டர் பண்ணி இந்த புத்தகத்தை வாங்கிக்கலாம். ஸோ பாடத்திட்டம் நான் சொன்ன மாதிரி பாடத்திட்டம் கொடுத்துருக்கோம். ஸோ இலக்கணம் 25 மதிப்பெண்கள், அழகு 1, அழகு 2. இதுக்கு தான் நம்மளோட பார்ட் 1 புக். சரியா? நம்மளோட பாகம் 1 பார்த்தீங்கன்னா இந்த அழகு 1 இந்த அழகு 2 சேர்ந்தது நம்மளோட பார்ட் 1. சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளோட பாகம் 2வது புத்தகம் பார்த்தீங்கன்னா இந்த எழுதுதல் திறன், கலைச்சொற்கள், வாசித்தல் மற்றும் புரிந்து கொள்ளுதல் திறன், எளிய மொழிபெயர்ப்பு, இது கவர் பண்ணதான் நம்மளோட பாகம் 2வது புத்தகம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ வந்திருக்கிற புத்தகத்தோட பாடத்திட்டம் இதுதான், பாகம் 3. ஸோ இந்த முழு பாடத்திட்டத்தை கவர் பண்ணி தான் நம்ம இந்த வண்ண புத்தகத்தை உருவாக்கியிருக்கோம். ஸோ இந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா சிறப்பு என்னென்னா, உங்களுக்கு தெரியும் செய்யலை பொறுத்த வரைக்கும் இந்த பாடத்திட்டத்தில் மெயினாக அவங்க ஃபோக்கஸ் பண்ணது 15 கீழ்கணக்கு நூல்கள், அறநூல்கள். சரியா? அறக்கருத்துக்களை சொல்கிற நூல்களை ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. கூட ஔவையாரோட எல்லா பாடலுமே அறக்கருத்துக்களை வலியுறுத்தி சொல்லும். சரியா? அப்போ திருக்குறளும் திருக்குறளே 15 கீழ்கணக்கு தான். ஸோ 15 கீழ்கணக்கு ப்ளஸ் ஔவையார், இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஸோ இங்கே இருக்கிற ஒரு சின்ன கான்செப்டையும் ஃபோக்கஸ் பண்ணி தான் உருவாக்கியிருக்கோம். ஸோ திருக்குறள் தொடர்பான செய்திகள் 20 அதிகாரங்கள். சரியா? ஒழுக்கமுடைமை, புறவுடைமை, ஊக்கமுடைமை, விருந்தோம்பல், அரண் வலியுறுத்தல், ஈகை, பெரியாரை துணைக்கோடல், வினை செயல் வகை, அவையஞ்சாமை, கண்ணோட்டம், அன்புடைமை, கல்வி, நடுநிலைமை, கூடா ஒழுக்கம், கல்லாமை, செங்கோன்மை, பண்புடைமை, நட்பாராய்தல், புறங்கூறாமை, அருளுடைமை. ஸோ இந்த 20 அதிகாரத்துக்கும் நீங்கள் புத்தகத்தில் தேடி படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதுக்குன்னு தனியாக திருக்குறள் புத்தகம் வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ வண்ண புத்தகமாகவே வண்ண பக்கங்களே நம்ம தெளிவான விளக்கத்தோட சொற்பொருளோட கிளியராக கொடுத்துருப்போம். அதுவும் சாம்பிள் நம்ம பார்க்கலாம். சரியா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மேற்கோள்கள். அடுத்தது அறநூல் தொடர்பான செய்திகள். ஸோ 15 கீழ்கணக்குகளுக்கு நாலடியார், நான்மணி கடிகை, இன்னா 40, இனியவை 40, கார் 40, களவை 40, 5 50, 5 70, திணைமொழி 50, திணைமாலை 150, நாலடியார், இப்படி நம்மளுக்கு போயிட்டு இருக்கல திருக்குறள், திரிகடுகம், அந்த 18 நூலோட தொடர்பும் நம்ம கொடுத்துருப்போம். ப்ளஸ் பாடத்திட்டத்தில் அந்த 15 கீழ்கணக்கில் சில நூல்கள் கொடுத்துருப்பாங்க. அது தொடர்பான செய்திகளும் நம்ம புத்தகத்தில் அதிகமாகவே இருக்கும். ஸோ அது என்னென்ன நூல்னு பார்த்தீங்கன்னா நாலடியார், நான்மணி கடிகை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, திரிகடுகம், இன்னா 40, சிறுபஞ்ச மூலம், ஏலாதி ப்ளஸ் ஔவையார் பாடல்கள். ஸோ அப்போ இது வரைக்கும் நம்மளுக்கு செய்யுள் பகுதி தான்.
இதுதான் செய்யுள் பகுதி. ஸோ இந்த செய்யுள் பகுதிகளுக்கு டெப்த்தான நோட்ஸ் நம்ம புத்தகத்தில் இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா எப்படி ஆரம்பிக்குது பாருங்கள். தமிழின் தொன்மை, சிறப்பு, திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள். அப்போ தமிழ் மொழியோட பழமையை பற்றியும் பெருமையை பற்றியும் பேசுகிற அனைத்து உரைநடைகளும் நீங்கள் படிச்சாகணும், சரியா? ஸோ அப்போ கண்டிப்பாக நம்ம 6th 12th நியூ புக் ஓல்டு புக் சிறப்பு தமிழ் புக்கில் அதை தேடி படிக்கும்போது கண்டிப்பாக சிரமம் ஏற்படும். சில பாடம் தேவையில்லையான்ற குழப்பமும் ஏற்படும். ஸோ அந்த குழப்பம் இல்லாத வகையில் தமிழ் மொழி தொடர்பான அத்தனை உரைநடைகளும் தொகுத்து தான் உருவாகிருக்கும், சரியா? அப்போ தமிழ் மொழியோட எந்த சிறப்பாக இருக்கலாம், சரியா? அது கட்டிடக்கலையாக இருக்கலாம், இல்லை எழுத்து வடிவமாக இருக்கலாம், இல்லை ஓவிய கலையாக இருக்கலாம், இல்லை தமிழ் தொடர்பான இடங்களாக இருக்கலாம், ஸோ தமிழரோட இசை கருவிகளாக இருக்கலாம். ஸோ அனைத்தையும் உள்ளடக்கியது தான் ஸோ இந்த தலைப்புகள், சரியா? ஸோ தமிழின் தொன்மை, சிறப்பு, திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள். அடுத்து தமிழ் அறிஞர்களுக்குள்ளே போயிடுவாங்க. தமிழ் அறிஞர்கள் பாருங்க, உவேசா, மீனாட்சி சுந்தரம், லக்குவனார், தமிழ் பணி தொடர்பான செய்திகள். ஸோ இவங்க 3 பேரோட தமிழ் பணி தொடர்பான செய்திகள் இதெல்லாம் உறுதியாக அளிக்க முடியும். அப்போ உவேசா தொடர்பான அனைத்து தகவல்களும் உள்ளடங்கியது தான் நம்ம புத்தகம் இருக்கும். ஸோ சாம்பிள் காப்பிலாம் நம்ம அதை பார்க்கலாம். நீங்கள் முழு புத்தகத்தை நீங்கள் வாங்குறப்ப நீங்கள் அதை பார்த்துக்கலாம், சரியா? அடுத்தது பாருங்கள், தேவநேய பாவாணர், அகர முதலி திட்டம், பாவலரேறு பெருஞ்சித்தனார், ஜியு போப், வீரமாமுனிவர், தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகள். ஸோ இவங்களோட தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகளை நம்ம பார்க்குறோம். அடுத்து தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகள், பாவேந்தர் பாரதிதாசனாக இருக்கட்டும், சிதம்பரனாராக இருக்கட்டும், குன்றக்குடி அடிகளாராக இருக்கட்டும், கண்ணதாசன், காயிதே மில்லத், தாராபாரதி, வேலு நாச்சியார், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், முடியரசன், தமிழொலி, உருத்திரங்கண்ணனார், கீவா ஜெகநாதன், நாமக்கல் கவிஞர், சரியா? ஸோ இவங்களோட தொடர்பும் நம்மளுக்கு புத்தகத்தில் இருக்குது. ஸோ இதுதான் உரைநடை பாடத்திட்டம், சரியா? தமிழரிடரும் தமிழ் தொண்டும் படிக்கணும்ல. ஸோ ஸோ பாருங்கள், இதிலே இலக்கியம் இருக்குது, தமிழறிஞரும் தமிழ் தொண்டும் இருக்குது. அவங்களே கொடுத்துருவாங்க பாடத்திட்டத்தில். அழகு 7க்கான பாடத்திட்டம் 10ஆம் வகுப்பு வரையிலான அந்த SSLC புக் இருக்குல்ல, நம்ம படிக்கிறோம்ல 6th 10th புக்குன்னு அவங்க கொடுத்துருக்காங்க. பட் உங்களுக்கு TNPSC பற்றி தெரியும், நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கண்டென்ட்டும் படிச்சு தான் ஆகணும், சரியா? ஸோ இந்த தகவலுக்காக தான் இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்க போகிறீங்க. ஸோ அதனால தான் நம்ம இது விரிவாக பார்த்தோம், சரியா? ஸோ சாம்பிள் காப்பி பார்க்கலாம். நம்ம எல்லா புத்தகத்திலையும் கொடுத்தது போல், அதாவது பகுதி 1 பகுதி 2ல் கொடுத்தது போல் பகுதி 3லையுமே நம்ம அதை தெளிவாக கொடுத்துட்டோம். ஏன்னா பசங்களை குழப்பம் வரக்கூடாதுல்ல. பாருங்களா, TNPSC வெளியிட்டுள்ள புதிய பாடத்திட்டத்தில் பொதுத்தமிழ் பகுதி மொத்தம் 7 அலகுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. மொத்தம் எத்தனை அலகு இருக்குது? 7 அலகு இருக்குது, சரியா? இந்த 7 அலகுல அலகு 1, 2 தான் நம்மளோட பாகம் 1. அடுத்தது பார்த்தீங்கன்னா 3, 4, 5, 6 தான் நம்மளோட பாகம் 2. அடுத்து அலகு 7 தான் நம்மளோட பாகம் 3, சரியா? ஸோ இப்போ பாகம் 1, பாகம் 2, பாகம் 3. ஸோ இதுதான் 3 புத்தகமாக நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள். இதில் அலகு 1 மற்றும் 2 ஆகிய தலைப்புகள் பாகம் 1ஆகவும், அலகு 3, 4, 5, 6 ஆகிய தலைப்புகள் பாகம் 2ஆகவும், 7வது அலகு பாகம் 3ஆகவும், ஸோ இந்த புத்தகம், இந்த வண்ண புத்தகம், சரியா, ஆகவும் மொத்தம் 3 புத்தகங்களாக வெளியிடப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம உள்ள டீட்டெயிலாக பார்த்துக்கலாமா? திருக்குறள் தொடர்பான செய்திகள். திருக்குறள் தொடர்பான செய்திகள் 20 அதிகாரங்கள் மட்டும், 20 அதிகாரம் கொடுத்துருப்பாங்க. அடுத்து திருக்குறள் தொடர்பான மேற்கோள் கொடுத்துருப்பாங்க. ஸோ மொதல் 50 பக்கங்கள் உங்களுக்கு திருக்குறளை ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்கும். அடுத்தது பாருங்கள், அறநூல்கள் தொடர்பான செய்திகள். நான் சொல்லிட்டேன், பாடத்திட்டத்தில் கொடுத்துருக்கிற நூல் 18 நூலும் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் 18 நூல் தொடர்பான செய்திகளும் நம்ம புத்தகத்தில் இருக்கும். ப்ளஸ் பாடத்திட்டத்தில் டைரெக்டாக கொடுத்த நூல் டெப்த்தாகவே இருக்கும், சரியா? நாலடியார், நான்மணி கடிகை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, இன்னா 40, திரிகடுகம், சிறுபஞ்ச மூலம், ஏழாதி ஔவையார் பாடல். ஸோ இது எல்லாமே செய்யுள் கண்டென்ட் தான். ஸோ அடுத்து உரைநடைக்குள்ளே நம்ம பயணிக்கிறோம். தமிழின் தொன்மை, சிறப்பு, திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள், சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் பணி தொடர்பான செய்திகள். ஸோ தமிழ் அறிஞர்கள் வந்துடுறாங்க. சாமிநாதன், நான் சொன்ன மாதிரி மீனாட்சி, அடுத்து லக்குவனார், தேவநேய பாவாணர். தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகள், அகர முதலி, பாவலரேறு பெருஞ்சித்தனார், ஜியு போப், வீரமாமுனிவர். அடுத்து தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகள், பாவேந்தர், சிதம்பரனார், குன்றக்குடி அடிகளார், கண்ணதாசன், காயிதே மில்லத், தாராபாரதி, வேலு நாச்சியார், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், முடியரசன், தமிழொலி, உருத்திரங்கண்ணனார், கீவா ஜெகநாதன். அப்போ படித்து நம்ம அதை ரிவிஷன் பண்ணி அந்த அறிஞர்கள் பேரே நம்மளுக்கு ஃப்ளோ மைண்டில் ஏறிடணும், சரியா? அப்போ பாடத்திட்டத்தில் நம்ம எந்த அளவு ஃபோக்கஸாக இருக்கலாம். நாளைக்கு புத்தகத்தை திருப்பும் போது எல்லா அறிஞர்களுக்கும் இவங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியணும்ல. எல்லாரும் முக்கியம் தான், பட் இவங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க, சரியா? நாமக்கல் கவிஞர். ஸோ இதுதான் சாம்பிள், சரியா? திருக்குறள் தொடர்பான செய்திகள். ஸோ நான் சொன்ன மாதிரி முழுமையான வண்ண புத்தகம் தான் இது. ஸோ அப்போ திருக்குறளை தொடர்பான எந்த செய்திகளும் இல்லாமல் இருக்காது. ஸோ இது நான் திரும்ப சொல்ல, நம்ம அகாடமிக்கு திருக்குறள் புதுசில் உங்களுக்கு தெரியும், திருக்குறள் தொடர்பான திருக்குறள் புத்தகமே நம்ம தனியாக போட்டிருக்கோம், சரியா? ஸோ திருக்குறள் போட்டித் தேர்வில் எப்படி படிக்கலான்ற மாதிரி ஒரு புத்தகமே நம்மள்ட்ட இருக்குது. அப்போ நம்மள்ட்ட ஆல்ரெடி பல கண்டென்ட் இருக்கிறதுனால அதை இன்னும் மெருகேற்றி தான் இதை நம்ம உருவாக்கணும், சரியா? அப்போ இதுக்கு நம்ம திருக்குறள் தகவலை புதுசாக தேட தேவையில்லை, சரியா? அதனால் எல்லா புக்கோட கண்டென்ட்டும் நம்மளுக்கு திருக்குறள் தொடர்பானது இதுக்குள்ளே அடங்கியிருக்கும். ஸோ சாம்பிள் காப்பின்றதுனால கண்டினியூட்டி இருக்காது, ஒன்று ஒரு பேஜ் நம்ம பார்க்கலாம். அடுத்தது பாருங்கள்,
அறிஞர்கள் பலர் போற்றிய நூல் திருக்குறள் தொடர்பானது. நூல் அமைப்பு கொடுத்துருப்பாங்க. ஒரு அதிகாரம் மட்டும் நாங்கள் கொடுத்துருக்கோம் பாருங்கள், இப்படி தான் உங்களுக்கு இருக்கும். அரண் வலியுறுத்தல்ன்ற அதிகாரம் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஸோ அதுக்கு திருக்குறள் ப்ளஸ் அதுக்கான பொருள். ஸோ உங்களுக்கு கிளியராக இருக்கும். அதில் இருக்கிற ஒரு கடினமான சொல்லுக்கான சொற்பொருளையும் நம்ம அதிலே கொடுத்துருவோம். அறிஞ்சொரு பொருளும் கொடுத்துருவோம். இப்போ திருக்குறள் கொடுத்து அதில் இருக்கிற கடினமான சீருக்கு அறிஞ்சொரு பொருள் கொடுத்து, ஸோ அதுக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு கிளியரான விளக்கத்தை கொடுத்தா நம்ம புத்தகத்தில் இருக்கும். ஸோ அப்போ ஒரு பக்கத்துக்கு ஒரு அதிகாரன்ற மாதிரி உங்களுக்கு கிளியராக கொடுத்துருப்போம். ஸோ அதுக்கு சாம்பிள் காப்பி இதுதான். அடுத்து அறநூல் தொடர்பான செய்திகள் 14 கீழ்கணக்கு வந்துடுறாங்க. ஸோ அந்த 14 கீழ்கணக்கு தொடர்பான பேசிக் கொடுத்துருப்பாங்க. 14 கீழ்கணக்குனா என்ன, ஸோ அதுக்கான மேற்கோள் பன்னீர் பாட்டிலேருந்து கொடுத்துட்டு தான் நம்ம 14 கீழ்கணக்குள்ளேயே போவோம். நாலடியார் சரியா. ஸோ இப்போ நாலடியாரை பற்றி அனைத்து தகவல்களும் இதில் உள்ளடக்கியிருப்போம். இதில் என்ன சிறப்புனா பழமொழி 400 400 பாடலுமே இதில் உள்ள இருக்குது. அப்போ யோசிச்சு பாருங்கள் எந்த நோக்கத்தில் இதை போட்டிருக்கணும். சரி, எதுவுமே மிஸ் ஆகிடக்கூடாது. பழமொழி 400 இருக்கிற 400 பாடலுமே இதில் இருக்குது. 4 மணி கடிகை. இப்போ 4 மணி கடிகைன்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும், 4 மணி கடிகை தொடர்பாக ஓல்டு புக்கில் ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டு இதுக்குள்ளே கண்டிப்பாக இருக்கும். ஸோ புத்தகத்தில் இருக்கிற தகவல் நீங்கள் விட்டு போக வாய்ப்பே கிடையாது. ஓகேவா. அடுத்தது உரைநடைக்குள்ள நம்ம வரோம். தமிழின் தொன்மை சிறப்பு திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள். ஸோ அடுத்து தமிழ் மொழி வளமையான மொழி. ஸோ தமிழ் மொழியோட சிறப்புகள் பற்றி, முச்சங்கங்கள் பற்றி, ஸோ தமிழோட தோற்றம் எல்லாமே. அடுத்து தமிழ் அறிஞர்கள் ஊவேசா. அடுத்து பாருங்கள் தேவநேய பாவாணர். தேவநேய பாவாணர். பாவேந்தர் பாரதிதாசன். உருத்திரங்கண்ணனார். அடுத்து பெரும்பானாற்றுப்படை. ஸோ இந்த மாதிரி முழுமையான தகவலும் இதில் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சரியா. மக்கள் கவிஞர் நம்ம அழைக்கிறோம்ல, ஸோ அவரோட சிறப்புகள் கொடுத்துருக்கோம். ஸோ சிறப்பு பெயர்கள் பாக்ஸில் தனியாக கொடுத்துருக்கோம் பாருங்கள். மக்கள் கவிஞர், பொது உடைமை கவிஞர், திரை இசை திருவள்ளுவர், பாட்டாளி கவிஞர், பாடல் மேதை. ஸோ இந்த மாதிரி அதெல்லாம் உங்களுக்கு தேவையான கண்டென்ட் ரொம்ப முக்கியமானதை நாங்கள் பாக்ஸ்லையும் கிளியராக கொடுத்துருக்கோம். வேலு நாச்சியார், கண்ணதாசன், ஸோ அவரோட புனைப்பெயர்களும் நம்ம பாக்ஸில் கொடுத்துருக்கோம் சரியா. ஸோ இதுதான் நம்ம புத்தகத்தோட சாம்பிள் காப்பி. ஸோ நம்ம வெப்சைட்டில் இதை எப்படின்னு பார்க்கலாம். ஸோ வெப்சைட்டில் நம்ம புத்தகத்தை வந்து நீங்கள் 3 புத்தகத்தையும் எப்படி வாங்கிக்கலான்ற மாதிரி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு தனித்தனியாகவும் கிடைக்கும், இல்லை காம்போ ஆஃபரில் நீங்கள் 3 புத்தகத்தையும் வாங்கிக்கலாம், இல்லை 2 புத்தகத்தையும் வாங்கிக்கலாம். ஸோ பாருங்கள் நம்மளோட நியூ ஐஎன்எம் புக் இருக்குது. ஸோ இது பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 சரியா. பார்ட் 1 சரி, இது பார்ட் 1 மட்டும் சரியா. பார்ட் 1 இயல் 1 2 சரி, அழகு 1 2. அடுத்து பார்த்தீங்கன்னா 3 சேர்ந்தது இருக்குது பாருங்கள் காம்போ ஆஃபரில். ஸோ பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3. ஸோ 3 வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம், இல்லை பார்ட் 3 சரியா. ஸோ இது மட்டும் தனியாக இருக்குது பார்ட் 1 பார்ட் 2. ஸோ அப்போ தனித்தனியாக இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம், இல்லை 2 காம்போவை வாங்கிக்கலாம், இல்லை 3 சேர்த்து கூட காம்போ ஆஃபரில் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த புத்தகத்தை வாங்கி படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க, விதைச்சவன் உறங்கினாலும் விதையை உறங்கக்கூடாதுன்னு. அப்போ புது பாடத்திட்டம் வந்ததுக்கப்புறம் நம்ம அவ்வளோ பயத்தில் இருந்தோம். ஸோ உங்களுக்காக வந்து டேஃப் ஆசிரியர் குரு எவ்வளவோ கஷ்டப்பட்டு இந்த புத்தகத்தை உருவாக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் அது உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த புத்தகத்தை கரெக்டாக பயன்படுத்தி வர குரூப் 4ல் குரூப் 2 குரூப் 2 ப்ரிலிம்ஸில் தமிழில் நீங்கள் 95 மதிப்பெண்களுக்கு மேலே பெறணுன்றதான் எங்களோட ஆசை. இதுக்கு மேலும் டேஃப் உங்களுக்கு துணையாக இருக்கும். டெஸ்ட் பேட்ச் மூலியமாகவும், ரெகுலர் பேட்ச் மூலியமாகவும், இல்லை தமிழ் சிறப்பு வகுப்பு மூலியமாகவும் இது இருக்கிற கண்டென்ட்டை நடத்தி கொடுக்கணும் நாங்கள் தயாராக இருப்போம். ஸோ அதனால் உங்களால் முடிஞ்சளவு கடினமாக உழைங்க. இந்த புத்தகம் கண்டிப்பாக உங்களுக்கு பலன் வகையில் இருக்கும். ஸோ இந்த புத்தகத்தை நான் சொன்ன மாதிரி கொரியரில் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஏப்ரல் 1லேருந்து உங்களுக்கு கொரியர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க சரியா. ஸோ வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் மேக்ஸிமம் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணுங்கள். உங்களுக்கு கரெக்டான நேரத்தில் அந்த புக்கு உங்கள் கையில் கிடச்சிரும் சரியா. நன்றி.